ஜனனி ஜன்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜன்ம பத்திரிகா. சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேத்தவே நமஹா. 12 ராசிகள் 9 கிரகங்களோடு அனுகிரகத்தோடு 27 நட்சத்திரங்களுடைய ஆசீர்வாதங்களோடு டிசம்பர் மாத பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். டிசம்பர் மாத பலன்கள் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்குது. அதே போல் மார்கழி மாதத்தில் ஒரு 15 நாட்கள் இருக்கும். இந்த கார்த்திகையும் மார்கழியும் இணைவது தான் பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாத ராசி பலன்கள். அப்போ இந்த டிசம்பர் மாதத்தில் 12 ராசி பலன்கள் எப்படி இருக்கும்? இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துடைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டால் தான் அந்த எந்த கோவிலுக்கு போகணும், ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. இப்போ கார்த்திகை மாதம்னா ஒரு சிறப்பு இருக்குது, மார்கழி மாதம்னா ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ கார்த்திகை மாதம்னா என்ன சிறப்பு? கார்த்திகை தீபம் சிறப்பு, பரணி தீபம் சிறப்பு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கார்த்திகை மாதத்தில் எல்லோரும் மாலை போடுவாங்க. சபரிமலைக்கு மாலை போட்டு 48 நாள் விரதம் இருந்து கார்த்திகை மாதம் முழுவதும் விரதம் இருந்து மார்கழி மாதத்துலலாம் எல்லோரும் சபரிமலை யாத்திரை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எல்லாருமே இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய அதாவது ஒரு சில விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் ஒரு மாதத்துடைய பலன்களை நம்ம சொல்லி அடுத்த விஷயங்களை நம்ம சொல்கிறோன்னு சொன்னால் அப்போ அந்த பலன்களுக்கும் அந்த மாதங்களுக்கும் தனி சிறப்பு உண்டு. எந்த ஆலயத்திற்கு நம்ம போகணும், என்ன பரிகாரங்கள் நம்ம செஞ்சுக்கணும், ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ இந்த ராசி இந்த இப்போ மேஷ ராசி நம்ம எடுத்துனோன்னா எப்படி நம்ம பண்ணணும், எந்த கோவிலுக்கு நம்ம போகணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த சபரிமலைக்கு எல்லாருமே யாத்திரை போவாங்க. சபரிமலை யாத்திரை போகும்போது எப்படி இருக்கும்? ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா சில பேர் அந்த ஒவ்வொரு ஆலயத்திற்கும் சென்று வருவார்கள். ஒவ்வொரு ஆலயம் போவாங்க. சமயபுரம் போவாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகக்கூடியவர்கள் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு ஆலயங்களை தொட்டு தேனி போகும்போது தேனி பக்கத்தில் இருக்கக்கூடிய சில சிவாலயங்கள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கோவில்களுக்கு அப்படியெல்லாம் கோவில்களுக்கெல்லாம் போகும்பொழுது உங்களுடைய ராசிக்கான கோவில்கள் அப்படி அது போகும் வழியில் வருது அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கான கோவிலை நீங்கள் டச் பண்ணி போனீங்கன்னா ரொம்ப சிறப்பு. இந்த கோவிலுக்கு போக சொல்லியிருக்காங்க, ஸோ இந்த கோவிலுக்கு போயிட்டு போனால் ரொம்ப விசேஷமானது, என்னுடைய நட்சத்திர ராசிக்கு இந்த கோவில் சொல்லியிருக்காங்க சுவாமி, அப்போ இந்த கோவிலுக்கு நான் போயிட்டு வந்தால் எனக்கு நல்ல சிறப்பான விஷயங்கள். இப்போ நீங்கள் இதற்குன்னு போகிறதில்ல. அப்போ சபரிமலைக்கு நீங்கள் போகும்பொழுது உங்களுக்கு அந்த மாதிரி நீங்கள் போய் அந்த சுவாமி தரிசனம்லாம் நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷமானது. இப்போது இந்த 27 நட்சத்திரம் நமக்கு இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்திலிருந்து ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்குது. அப்போ இந்த ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கக்கூடிய 12 ராசிகள், இந்த 12 ராசி தான் ஒரு மனிதனை ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஹை லெவலில் தூக்கி கொடுக்குறதும் அவன் கஷ்டப்படுறதும் இந்த 12 ராசியில் கண்டிப்பாக ஒரு ராசியில் அவங்க பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த 12 ராசி பலன்களை அவர்கள் கரெக்டான முறையில் எடுத்துகிட்டு போகணும். என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், இந்த மாதத்துக்கு நம்ம என்ன செஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக கொண்டு போகணும். அதே போல் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னுடைய நம்பர் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சுவாமி, நான் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், நான் ஜாதக விவரங்கள்லாம் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு விவரங்களை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசலாம். அப்படி நீங்கள் பேசும்போது உங்களுக்கு எல்லா விவரங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ என்னென்ன பண்ணணும், உங்களுடைய சுய ஜாதகப்படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நான் சொல்ல முடியும். சரிங்களா? கன்னி ராசி நேயர்களை, உங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும்? உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி, ஹஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி, சித்திர நட்சத்திரம் 1-2 பாதம் வரையில் கன்னியா ராசி. இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருக்கும்? உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணி சக்ஸஸ் பண்ணிடுவாங்க. ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க போராடி சக்ஸஸ் பண்ணிவிடுவாங்க. சித்திர நட்சத்திரம் தான் கஷ்டமாக இருக்கும். சித்திர நட்சத்திரம் 1-2 பாதம் கன்னி ராசி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தான் ரொம்ப பொறுமையாக, நீங்கள் தான் ரொம்ப நிதானமாக போகணும். கன்னி ராசி அப்படிங்கிறது இந்த நட்சத்திர ரீதியாக இந்த பாதங்கள் ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதம் இருக்குது. அந்த 4 பாதங்கள் வரும்போது சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி போராடி தான் ஜெயிக்கணும். சித்திர நட்சத்திரம் கன்னி ராசி எல்லா விஷயத்திலையும் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த கன்னியா ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு மன வலிமை, மன வைராக்கியம் ரொம்ப ஜாஸ்தி. என்ன பண்ணணும், அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நல்லா யோசித்து தான் நீங்கள் சில விஷயங்கள் பண்ணுறீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுடைய யோகம் எப்படி தெரியுமா இருக்குது? கற்பனை அளவில் பெரிய ஆளாக இருக்கீங்க, செயல் அளவில் சோம்பேறித்தனமாக இருக்கீங்க. இதுதான் நடக்கிறது.
நான் இதை பண்ணணும், அதை வாங்கணும், இதை செய்யணும், இப்படி பண்ணணும். அதாவது உங்களுடைய பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது, நீங்கள் மற்றவங்க கிட்ட சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் சொல்லுவீங்க. ஆனால் மறுநாள் பார்த்தோம்னா, ஆமாம் நேற்று தான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், ஆனால் என்னால் செய்ய முடியல, இதோ பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வரும். ஸோ அதிலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா, சொந்த தொழில் விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிகள் அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் போட்டிகள் அதிகமாக இருக்கும். நீயா நானாங்கிற மாதிரி இருக்கும். போட்டி அதிகமாகவே இருக்கும். பங்கு வர்த்தனை, இப்போ அதே போல் ஷேர் மார்க்கெட்டு, இதெல்லாம் ரொம்ப யோசித்து தான் நீங்கள் பணம் செலவு பண்ணணுமே தவிர அவசரப்பட்டு பணத்தை நிறைய செலவு பண்ணிடக்கூடாது. அதே போல் பண வருவாய், உங்களுக்கு எவ்வளவு பணம் வருது, நீங்கள் என்ன செலவு பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத தயவுசெய்து எழுதி வைத்துட்டு பண்ணுங்கள். ஏன்னா என்ன செய்கிறீங்கன்னு சில விஷயங்கள் உங்களுக்கே தெரிய மாட்டேங்குது. சில நேரங்களில் உங்களை நிறையா பயன்படுத்திக்கிறாங்க. கன்னிராசியை பொறுத்தளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. உங்களை அப்படியே தட்டி கொடுத்து அப்படியே கொண்டு போயிடுறாங்க. இதை பண்ணுப்பா, அதை பண்ணுப்பா, இப்படி பண்ணு, அவங்க சொல்கிறதையும் நீங்களும் செஞ்சுட்டு போயிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன நடக்கிறது, அதுக்குண்டான விஷயங்கள்லாம் நடக்கிறதான உங்களுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குது, உங்கள் பின்னாடி என்னென்ன பேசுகிறாங்கன்றது கூட உங்களுக்கு தெரியல. அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சித்திர நட்சத்திரம் கன்னிராசி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை பார்த்துட்ருக்கீங்கன்னா வேலை போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். இனிமேல் தான் கன்னிராசி விழிப்புணர்வோடு இருக்கணும். இந்த உங்களுக்கு விழிப்புணர்வு இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்ல தான் முடியும், சில விஷயங்கள் சொல்ல முடியும். அந்த சொல்கிறத நீங்கள் கேட்டுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ சில பேர் சொல்கிறாங்களா, இப்போ நீ இதை செய்யாத, இந்த வெளியில் போனால் இது உனக்கு சரியாக இருக்காது, கொஞ்சம் பார்த்துப்போ அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த விஷயத்தை தயவு செய்து அதை கரெக்டாக எடுத்துகிட்டு போகணும். நீ சொல்கிறத சொல்லு, நான் செய்கிறத செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டிப்பீங்க. அதனால் நீங்கள் போகிற பாதை கரெக்டான விஷயமா இருக்கணும். நீங்கள் செய்கிற விஷயமும் கரெக்டாக இருக்கணும். மாணவ மாணவிகள் புதிய படிப்பு, விளையாட்டுத் துறையிலெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. விளையாட்டுத் துறையிலெல்லாம் ஏதாவது பெரிய பெரிய லெவலில் ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இருக்கும். பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு நேரங்களில் வெளியில் போகிறது வர்றது, உங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் அதிகமாக இருக்கும். ஸோ ரொம்ப கவனத்தோடு ஒவ்வொரு விஷயமும் செய்யுங்க. எதையும் பேசி முடிவு பண்ணுங்கள். பேசாமல் மனசுக்குள்ளே வச்சுருக்கிறதுனால எதுவுமே வராது. எதுவுமே கணவன் மனைவி மனசு விட்டு பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. அப்போ தான் அந்த சில விஷயங்கள் சரியாக வரும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. ஒரு தொழில் சார்ந்த வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. தொழில் சார்ந்த ஏதாவது ஒரு வாகனம் வாங்குவீங்க. ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல யோகமாக இருக்கும். எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் விஷயங்கள்லாம் நல்லா சக்ஸஸாக பண்ண முடியும். எதிர்பார்த்திருந்த பண வரவுகள் நிறையா வரும். நான் இந்த பணம் எதிர்பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னால் அந்த பண வரவுகள் நிறையா இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் ஸ்பேர் பார்ட்ஸ் விற்பனை பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசம்பர் மாதம் கொஞ்சம் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு இருக்கும். நிறையா அந்த பரிவர்த்தனை பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த பண பரிவர்த்தனை வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். கன்னிராசியில் பிறந்தவர்கள் முக்கியமாக நீங்கள் செய்ய வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, பட்டீஸ்வரம் துர்க்கை அம்மன் விடாமல் வழிபாடு பண்ணணும். எவ்வளவு நீங்கள் துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணுறீங்களோ அவ்வளோ கூட நல்லது. சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப சிறப்பானது. அதுலேயும் நீங்கள் எங்கே போய் வழிபாடு பண்ணினா நல்லது அப்படின்னு கேட்டால், திருவண்ணாமலை பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோவிலூர் போகிற வழியில் இருக்குது. அதாவது வந்து அந்த பெருமாள் வந்து பார்த்திங்கன்னா சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். ஆதி திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய முதல் திருவரங்கம், ஆதி திருவரங்கம் என்று சொல்லக்கூடிய அந்த பெருமாள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் உங்களுக்கு எங்கே தோன்றுதோ அந்த இடத்துக்கு போங்க. சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளாக இருக்கணும். அந்த பெருமாளை நீங்கள் தரிசனம் பண்ணினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சனிக்கிழமையில் பண்ணுங்கள், இன்னும் சிறப்பாக இருப்பீங்க. அதுவும் சனிக்கிழமையில் துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு நிறைய சக்ஸஸான நிறைய நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பெரியோர்கள் இடத்துல விட்டு கொடுத்து போங்க. அம்மா அப்பாவோட உடல்நிலையை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. சகோதரன் சகோதரி விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. குழந்தைகளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. பெரியவர்களாக இருக்கும்போது சகோதரன் சகோதரி வழிகள் வரும்போது சில மனஸ்தாபங்கள் வந்து மறையும். ஸோ கவனமாக இருங்க. இந்த டிசம்பர் மாதத்தில் 23, 24, 25 தேதிக்கெல்லாம் நல்ல செய்திகள், நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும். சுபம்.